இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் உப்பின் தன்மையை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்று இன்றைய நற்செய்தியில் நீர் சீடரை நோக்கி கூறியிருப்பதை நாங்கள் தியானிக்கிறோமே. இன்று பல்வேறு இடங்களில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என வன்முறை பல்கிக் கொண்டே வருகிறதை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா. உயிருக்கு மதிப்பில்லாமல் நடக்கும் இந்த வன்முறைகளை ஒழிக்க அமைதியை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒருவர் அமைதியோடும் அன்போடும் பழக எமக்கு அருள் தாரும். மேலும் இன்றைய சூழ்நிலைக்கேற்ப திருத்துதர் யாக்கோபு கூறிய வார்த்தைகளை இன்று எமக்கு வாசகத்தில் கொடுத்திருக்கிறீரே. அவர் சொல்லியிருப்பதைப் போல நேர்மையானவர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில் எமக்கு பொறுமையையும் நீதியையும் அமைதியையும் தாரும் ஆண்டவரே. மேலும் நீர் சீடர்களை நோக்கி கூறியது போல என்னுடைய கை, கால் அல்லது கண் எதுவேனும் நான் பாவத்தில் விழ காரணமாக இருப்பின் அனைத்தும் இருந்து நரகத்திற்கு செல்வதை விட அதை வெட்டி எறிந்துவிட்டு நான் ஊனமுற்றவனாய் நிலைவாழ்விற்கு செல்லும்படி என் மனதை பக்குவப்படுத்தும். ஆண்டவரே, பாவம் செய்ய நான் துன்பப்படும் போதெல்லாம் உம்முடைய இந்த வார்த்தைகளை என்னை வலுப்படுத்த செய்தருளும். இந்த நாள் முழுவதும் நான் உம்மை போல் இரக்கத்தோடும் மற்றவர்களுக்கு உதவவும், என்ன நேர்ந்தாலும் நீதியை கடைபிடிக்கவும் வரம் தாரும். ஆமென்.